எல்லாருக்கும் வணக்கம். ஆட்டுக்கால் பாயா ஏன் ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிகினர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்காகத்தான் இது பாருங்கள். ஆட்டுக்கால் இது ஒரு 4-5 இந்த காலை சுத்தமாக கழுவுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிடுவேன். ஊற்றிட்ட பிறகு அதில் திரும்ப மஞ்சப்பொடி போட்டு திரும்ப நல்லா கையில் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு திரும்ப இன்னொரு சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இதில் ஏதாச்சும் பாக்டீரியாஸ் எதுனா இருந்தால் எல்லாமே செத்துடும். ஏன்னா இந்த மாதிரி கால் மீட்லலாம் வந்து ரொம்ப பாக்டீரியாஸ் வந்து உக்காரும். அதால் மஞ்சப்பொடி போட்டு சுடு தண்ணி போட்டு நம்ம இன்னொரு தடவை இப்படி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் வீட்டில் நான் இன்னொரு தடவை இப்படி கத்தியெல்லாம் வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்ட பிறகு ஒரு திருப்தியாக நம்ம சமைக்கலாம். நீங்களும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இன்னொரு தடவை வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி அண்டு கொஞ்சம் பெப்பர் அண்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த ஆட்டுக்கால் பாயாவை ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். எவ்வளோ நம்ம ஸ்லோ குக் பண்ணுறோமோ இந்த ஆட்டுக்கால் பாயா அவ்வளோவும் அதுலேருந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கிரேவியில் நம்ம கையில் சாப்பிடும்போது ஒரு பிசன்னு ஒரு தன்மை வரும். அந்த மாதிரி வேக வைக்கணும். அப்படி வேக வச்சா தான் முழுமையாக இதில் என்ன சத்து இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ பொறுமையாக மார்னிங் நீங்கள் சமைக்கிற ஐடியா இருந்தால் சீக்கிரமாகவே வாங்கி இது ஒரு 1 hour 1.5 hour குக் ஆகணுங்க. சிம்மில் வச்சு நிதானமாக குக் பண்ணணும் இது. ஸோ அப்படி பண்ணக்குள்ளே தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நான் விசில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டு அது கூடவே ஒரு 10 பல் முந்திரி போட்டிருக்கேன். இந்த கிரேவி டேஸ்ட்டாக வர்றதுக்காக கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ பாயா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 10-15 விசில் எடுத்தேங்க. ஸ்லோவாக குக் பண்ணி ஒரு 1 hour குக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாயா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்ட பிறகு அண்டு இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி நல்லா அது வதங்கி வர்ற பிறகு இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அண்டு மிளகா பொடி அண்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி வேகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சாஃப்டாக வெந்த பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேங்காய், முந்திரி அண்ட் சோம்பு அரைச்சி வச்சுருக்கால அதுவும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போது அந்த வேக வச்ச ஆட்டுக்கால் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம விசிலில் வைக்க போகிறோம். திரும்ப ஒரு 4 விசில் போட்டால் அந்த மசாலா அரைச்சி விட்ட தேங்காய் இதெல்லாமே வந்து அந்த ஆட்டுக்கால் கூட நல்லா ஊறி டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். ஆட்டுக்கால் பாயால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். ஜாயிண்ட் பெயின், அப்புறம் போனுக்கு ஸ்ட்ரென்த்து, இம்யூனிட்டி பவர்ஸு, அப்புறமா இது வந்து டைஜஸ்டிவ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறது அண்டு ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ ரொம்பவே ஹெல்தி. நம்ம வந்து சிக்கனு மட்டனு மீட் இது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கால் பாயா வீக்லி ஒன்ஸு நீங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஸ்பெஷலி லேடிஸ் போனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ அதால் நான் இது வீக்லி ஒன்ஸு செய்வேன். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. தோசமும் ஊற்றிட்டேன். இப்போ சூடாக அந்த பாயா கூட வச்சு
வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸும் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ சர்விங் பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வெந்து இருந்துச்சுங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி பார்க்குறதுனா, நம்ம சாப்பிடும்போது கையை வந்து நம்ம இப்படி பண்ணால் ஜல்லி மாதிரி வரும். அப்போ வந்து பர்ஃபெக்ட்டு இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ அதே ஸ்ட்ரெச்சரில் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.